ஹலோ! இந்த மாதிரி டேஸ்டியான அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகத்திப்பூ பறிக்கணும். அதுக்காக எங்கள் தோட்டத்தில் இருக்க அகத்தி மரத்துக்கு நான் போயிட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அகத்திப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பூ வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இது வந்து 2 கலரில் இருக்கும். ஒயிட் ஒன்று, ரெட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பூவை எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ளே திறந்து பார்க்கணும். நம்ம அதுக்குள்ளே குட்டி குட்டி பூச்சி, புழு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்போ அகத்திப்பூ எடுத்தாலும், பறிச்சுட்டு வந்தாலும், வாங்கிட்டு வந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு பூச்சி, புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். குட்டி குட்டியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்லதாக எடுத்துக்கணும். இது வந்து எனக்கு நிறைய பூ கிடைக்கல, அதனால் குட்டி குட்டி அரும்பாக இருந்துச்சு, நாளைக்கு பூக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இந்த அகத்திப்பூவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் பின்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம கீரை பூ மட்டும் பத்தலை. ஒரு 2-3 நாள் நான் சேர்த்து வச்சுருந்தேன். பட் அதுவுமே பத்தலைன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 5 பூ 6 பூ அந்த மாதிரி தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அகத்திப்பூவும் கொஞ்சம் ஒரு 2-3 இலை வந்து 2-3 கொத்து வந்து கீரை எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அழகாக கழுவி அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி சமைக்க போகிறோம். இந்த இலையிலுமே கூட பாருங்கள் குட்டி குட்டியாக பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த கீரையை வந்து லைட்டாக சமைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டு சமைச்சிக்கிறேன். ஜென்ரலாகவே கீரை எல்லாத்துலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுலேயும் இந்த அகத்திக்கீரையில் வந்து நிறையவே இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி சோர்ஸ் கூட இருக்குது. ஸோ எப்போயுமே இதை நல்லா சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி கன்சியூம் பண்ணால் போதும், அதிகமாகவும் எடுத்துக்கூடாது. பாடி ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம எப்படி சமைக்கலான்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து பூவை எடுத்துகிட்டு அந்த மகரந்தம் நடுவில் இருக்கும், ஒரு நீட்டாக ஒரு கொம்பு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அந்த மகரந்தம் அந்த கொம்பை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், இதழ் மாதிரி, அதையும் எடுத்துடலாம் க்ரீன் கலரில். அதை எடுத்துகிட்டு வெறும் அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து அலசிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இது தான் சொன்னேன், இது வந்து நடுவில் இருக்க மகரந்தம், இது நமக்கு தேவை கிடையாது. இதை போட்டு சமைச்சோன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுத்துடணும். ரொம்ப பூத்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்க அந்த பெட்டல்ஸை எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து இதை சமைக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஜென்ரலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஏதோ கீரை பொரியல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம் போட்டுடணும். அப்புறமா ஒரு 4 க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் வரமிளகா, பச்சை மிளகா எது வேணால் சேர்த்துக்கலாம். இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், அதிகமாக தெளிக்கக்கூடாது. இதில் லைட்டாக வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் இது வந்து அந்த கசப்புத்தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்லேயே, ஒரு 2 to 3 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் பூ போட்டு சேர்த்து வதக்க வேண்டியது தான். இப்போ அகத்திக்கீரையில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் கூகுள் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அஃப்கோர்ஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுலேயும் வந்து அகத்திக்கீரை ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகள், இது வந்து ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்குது. சர்க்கரை கட்டுப்பாடு, நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து புற்றுநோயை தடுக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து கேன்சருக்கு கூட மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க, தடுக்கக்கூடிய மருந்தாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அகத்தி லீவ்ஸ் ஆர் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, கால்சியம், அயன், பாஸ்பரஸ். இந்த இந்த இது எல்லாமே விட்டமின்ஸு, கால்சியம், அயன், இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே, சத்து ஃபுல்லாகவே அகத்திக்கீரையில் இருக்குது. அகத்திக்கீரையோட பூவில் கூட பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம், செலீனியம், இந்த மாதிரி இருக்க நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும். கன்சியூம் ஃபார் எ வீக் வில் பிரிங் டவுன் பாடி ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டாலே நம்ம பாடி ஹீட் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஆல்சோ கூல்ஸ் த ஐஸ், கண்ணுக்கும் வந்து ரொம்ப குளிர்ச்சி தான். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதால எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இது அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, ரொம்ப வாரத்துக்கு 2-3 தடவைலாம் எடுத்துக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். நான் வந்து வீடியோவில் பாடி ஹீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன், பாடி ஹீட்டை வந்து டவுன் பண்ணும், கூல் பண்ணும்.
வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது. எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வந்து சாம்பார் இந்த மாதிரி இதுலேயும் போட்டு சாப்பிட்லாம். அந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து சாப்பிட்ணும். ஆயில் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இது இந்த கசப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்புறம் பாருங்கள், நீரிழிவு நோயாளிகளுக்கு அகத்திக்கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு கணையத்தின் சேதமடைந்த செல்களை சரி செய்வதற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் பயனளிக்கிறது. எஸ், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம வந்து நிறைய இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலே வந்து நிறைய ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணோம், இது சாப்பிடக்கூடாது அதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிட்லாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்சோ இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், சருமப்பொலிவு மேக்ஸிமம் வந்து ஸ்கின் டோனை இது இம்ப்ரூவ் பண்ணும். கேர்ள்ஸ் நிறைய பேர் அதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக நம்ம இந்த கீரை பொரியலே செஞ்சு சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஸ்கின் கலரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்ன பாசிப்பருப்பு கூட சேர்த்து அகத்திக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்கின்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஜீவிராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.